இப்போ நம்ம கசப்பே இல்லாமல் சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பத்த தேங்காய், 5 பல் பூண்டு. சுண்டைக்காயை இடித்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் 2, தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் 3 ஸ்பூன், கடுகு தாளிக்கிறதுக்கு, தேவையான அளவு உப்பு. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பத்த பூண்டு, 5 பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வெந்தோடனே கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி நல்லா ஜெல்லாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆனோடனே சுண்டைக்காயை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. சுண்டைக்காய் 2 நிமிஷம் வதக்கிட்டு மிளகாத்தூளை சேர்த்துருங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி சேர்த்துருங்க. அதில் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொதித்து வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டைக்காய் சுத்தமாக கசப்பே இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும்.